அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்போ இந்த பொது பலன் என்பது பார்த்தீங்கன்னாக்க ஒரு கைடன்ஸ்க்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்துங்க. ஏன்னா இது நம்ம சுய ஜாதகத்தை வச்சு பலன் சொல்கிறதில்ல. இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனோட வீடியோ பார்ப்பீங்க. அதாவது நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா இந்த மாதமாவது, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் பிரச்சனைகள் தீருமா இந்த மாதத்தில், ஒரு கேஸு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் முடிவுக்கு வருமா, அல்லது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம் கடன் பிரச்சனை தீருமா, பணம் வருமா, இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வீடியோக்களை பார்க்குறோம். அந்த காரணம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் சுய ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பொது பலன் என்பது பார்த்தீங்கன்னாக்க கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. இப்போ ஒரு உதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் பாவகத்தில் மார்ச் 15ஆம் தேதி வரலும் உச்சம் பெற்று இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரும், புதிய உறவுகள் மலரும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அல்லது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை நீங்கள் சந்திப்பீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கெல்லாம் வரன்கள் அமையாமல் போகும், திருமணம் ஆகாமல் போகும். நான் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நான் சொல்கிறேன். ஆனால் சில பேருக்கு ஏன் திருமண தடையாகவே இருந்துட்டு இருக்குது அப்படின்னாக்க உங்கள் சுய ஜாதகம் தான் அதுக்கு காரணம். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் ராசியிலேயே சனி இருக்குது, சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு, அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சிங்களேன், அல்லது செவ்வாய் இருக்குது, அல்லது ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது, அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது, அல்லது சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, ராகு கேதுக்கள் தொடர்புகள் இருக்குது, சூரியன் இருக்குது, இப்படின்னாலையும் உங்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டு இருக்கும். அதே போல் நடுப்பு தசாபுக்தின்றது ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ அல்லது 2ஆம் அதிபதியோட தசாபுக்தியோ அல்லது திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தியோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பலமும் இருக்கும்போது கோச்சாரம் அந்த பலன்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போது கோச்சாரமும் சேரும்போது உங்களுக்கு அந்த பலன்கள் நடைபெறும். ஸோ நம்மளுடைய பேசிக்காக நம்ம ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் தசாபுக்தியும் இந்த கோச்சாரமும். சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய கர்மாக்கள் என்ன இருக்கோ அதை தான் வெளிப்படுத்தும். அதை நல்லா புரிஞ்சிங்க. இப்போ நான் இந்த மாத பலன் போட்டிருக்கேன், ஒரு டைட்டில் கொடுக்குறேன் அப்படின்னாக்க நீங்கள் உள்ளே பார்க்குறீங்க, பார்த்த உடனே நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க சிலதெல்லாம் ஆப்போசிட்டாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொது பலன் என்பது சில பேருக்குலாம் பொருந்தாமல் இருக்கும். அதை தான் முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கைடன்ஸாக, ஒரு விழிப்புணர்வுக்காக எடுத்துங்க. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசியாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து 9ஆம் பாவகத்தில் இருக்கிறது நன்மை தான். ஸோ அப்போ 9ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும்போது திருமண வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிந்திருக்கீங்க, வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்திருக்கீங்க தொழில் காரணமாக அப்படின்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்நியத்தோட ஃபோன்லேயாவது நல்லபடியாக பேசிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அல்லது பிரிந்திருந்தாலும் வாழ்க்கை துணைவரை பற்றிய எண்ணங்களாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அவரை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு. மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு மறுமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தன் முயற்சியால் அனைத்து காரியங்களையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். மேலும் 9ஆம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாகிறது பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடைய சப்போர்ட்டால் சில பேர்லாம் வீடு அல்லது சொத்துக்கள் வாங்கிறது, அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி வரலும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ல் இருக்கிறாரு. 10ஆம் பாவகத்துக்கு சுக்கிரன் போகக்கூடிய காலகட்டத்தில் தான் அங்கே நிஸ்பலம் ஆகிறாரு. மேலும் சூரியன் சனியை அசங்கப்படுத்தி இருக்குது மாதத்தோட முதல் பகுதியிலிருந்தே இடத்துல மார்ச் 14ஆம் தேதி வரலும். ஸோ அப்போது வேலையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வேலை மாறுதல் அல்லது தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம், மாற்றமே முன்னேற்றமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய வேலையில் ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு இந்த காலகட்டத்தில். சில பேருக்கெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு வேலையை திடுதிப்புன்னு விடக்கூடிய சூழ்நிலையோ
அல்ல விட வேண்டிய ஒரு நிர்பந்தமோ கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து வேலையை இழக்கிறீங்க, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை வருதுனாலே நீங்கள் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதத்திலேயோ அல்லது உங்களுக்கு அடுத்த மாதத்திலேயோ உங்களுக்கு இமிடியட்டாக வேலை வாய்ப்புகள் என்பது புதிதாக கிடைத்துவிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சில பேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. அவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் மாற்றம், இடமாற்றம், அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கடையோ சேஞ்ச் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே இந்த புதிய உறவுகள் மலரும்னு ஒரு சுக்கிரன் செவ்வாய் பயிற்சிக்கான பலன்களில் சொல்லியிருந்தேன் நான். அதாவது வேலை மாறுதல்கள் சிந்தனை இந்த காலகட்டத்தில் நிறையவே ஏற்படும். அதாவது தொழில் ரீதியான மாற்றங்கள் ஆகக்கூடிய காலகட்டம் இது. முக்கியமாக அது தெரிஞ்சுங்க. அந்த மாற்றம் எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்கும். கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அடுத்தது சொல்ல போனாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய நண்பர்கள் 10ல் வந்து புதனும் இருக்கிறார். புதன், சனி, சூரியன் மாதத்தோட தொடக்கத்தில் 7ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால புதிய நபர்கள் உடைய அறிமுகத்தால் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். ஒரு வேலை தேடுறீங்க, இன்டர்வியூக்கு போயிட்டே இருக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு புதியவர்கள் மூலமாக கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலையிலையும் நல்ல ஒரு டேலண்ட்டாகவும் நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவும் செயல்படக்கூடிய மாதம் தான். ஆனால் தொழிலில் ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். கடந்த காலத்தையெல்லாம் கம்பேர் பண்ணும் போது பண ரீதியாக, பிரச்சனை ரீதியாக இருந்த காலகட்டம்லாம் போய் இப்போ ஓரளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகிட்டு வரீங்க. கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு கோச்சாரத்தோட பலனை மட்டுமே சொல்லணுன்னா கூட வருமானமே இல்லாத இருந்த சூழ்நிலை, கடன் பிரச்சனை ரிஷபராசி நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த கடுமையான காலகட்டத்திலேருந்து மீண்டு வந்திருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு அதுலேருந்து ரீக்ரோ ஆகிட்டு தான் இருக்கிறீங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையரோடு இருந்த வந்த கருத்து வேறுபாடு, பிரிவுகள், பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை துணையோருக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கி இருக்கும், அல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெருசாக இல்லை. ஆனாலும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் மார்ச் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் வந்து 10ஆம் பாவகத்துக்கு வராரு. செவ்வாய், சனி, சுக்கிரன், அதே போல் சூரியன் வந்து 11ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சி ஆகிவிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க புதனும் மார்ச் 7ஆம் தேதியே பயிற்சி ஆகிவிடுது 11ஆம் பாவகத்துக்கு. அப்போது புதன், சூரியன், ராகு இதுதான் வந்து 11ஆம் பாவகத்தில். 5ஆம் பாவகத்தில் கேது. உங்கள் ராசிக்கு 12ல் வந்து பார்த்தீங்கன்னாக்க குரு இருப்பார். ஸோ இதன் அடிப்படையில் பலன் சொல்லணும் அப்படின்னாக்க 10ல் செவ்வாய் இருக்கிறது திக்பலம், சனியோடு சேர்ந்து இருக்கிறது சில பேரெல்லாம் தொழிலில் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் வந்து வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வாழ்க்கை துணையோட உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. உங்கள் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது அல்லது அவர்களுக்கு கல்வி கட்டணம் கட்டுறது, ஏதோ ஒரு வகையில் சுபகாரியம் இல்லத்தில் நடக்கிறதுக்காக உங்களுக்கு விரயங்களும் பண விரயங்கள், சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த 12ஆம் பாவகத்தில் குரு இருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள், ஒரு சுற்றுலா இதெல்லாம் கூட நீங்கள் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் பணமும் வரும். ஆனாலும் இன்னும் தட்டுப்பாடுகள் தொடர்ற மாதிரியும் சில நேரங்கள் உங்களுக்கு இருக்கும். மாதத்தோட பிற்பகுதியை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும், வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் முடிந்தவரை கடன் வாங்காமல், அதாவது திட்டமிட்டு செலவு செய்யும் போது இந்த பாதிப்பு வந்து பெருசாக இருக்காது உங்களுக்கு. இந்த சனி செவ்வாய் சுக்கிரன் சேரும் போது 10ஆம் பாவகத்தில் 4ஆம் பாவகத்துக்கு சனி செவ்வாய் சுக்கிரனோட பார்வையெல்லாம் விழும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க தாயாருடைய உடல்நலனில் கவனம் செலுத்திங்க, உங்கள் உடல்நலனிலும் கவனம் செலுத்திங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய மாதத்தோட முதல் பகுதியில் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம், அல்லது தந்தைக்கே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் இருக்குது. பெற்றோர்களின் உடல்நலனில் கவனம் செலுத்திக்கணும். சூரியனும் ராகு புதன் சேர்க்கை 11ஆம் பாவகத்தில் இருக்கிறது நல்லது தான். 4க்குரியவன் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. அப்போ வீடு, மனை, வாகனம் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பயணங்கள் பலன் தரும். தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வரும், அல்லது சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் ஏற்படும். அதே போல் நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கூடுதலாக கான்சன்ட்ரேஷன் போட்டு படிப்பீங்க. திடீர்னு வந்து மந்தத்தன்மையெல்லாம் இல்லாமல், ஒரு கவனக்குறைவு இல்லாமல் எஃபோர்ட் போட்டு படிக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக +1 +2 படிக்கிறவங்க, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க மண்மனை, ரியல் எஸ்டேட்டு, கட்டுமானம், கட்டிடவியல், ஆர்கிடெக்சர், ஆயில் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானம் கூடுதலாக இருக்கும். கமிஷன் தொடர்பாக ஆதாயங்கள் உண்டு. அதே சமயத்தில் வந்து மருத்துவம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கும் நல்லாவே இருக்கும். என்ஜினியரிங்கு, ஐடி, கம்ப்யூட்டர் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய ஜாப் சேஞ்சஸ், வேலை மாறுதல்கள் ஏற்படும்.
அதே போல் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு இடமாற்றம், கடை மாற்றம் அல்லது ஏதோ ஒரு வகையில் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக வேறு இடத்துல மாற்றி நடத்துறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இந்த மாற்றம்லாம் சரியாக இருக்குமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்கு கோச்சாரத்தில் நான் பதில் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த மாற்றம்லாம் நன்மையே ஏற்படுத்தும். கவலையப்பட தேவையில்லை. மாற்றமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். எதிர்ப்பாளினர் ஒர்க் பண்ணுற இடத்துல எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். சப்போஸ் நீங்கள் பிரிந்த காதலராக இருக்கீங்கன்னா கூட உங்கள் காதலரை அல்லது காதலியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது அவங்ககிட்டேருந்து ஒரு செய்தி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்குலாம் ஏற்படும். மேலும் இந்த 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் சில நேரங்களில் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவங்க பேச்சு கேட்காத மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால் ஒரு மன வருத்தங்கள்லாம் இருக்கும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனைகளோ பிள்ளைகள் பற்றிய கவலைகளோ இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கும். உடல்நல விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க புதன் நீசமாகிறாரு. மேலும் ராகுவோடு சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமாகுவார். அதனால் மார்க்கெட் இந்த நேரத்தில் பொது பலனாக சொல்லணும்னா வேலட்டிலாக இருக்கும், ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும், ஒரு கரெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த நேரத்தில் அதிக முதலீட்டை தவிர்த்துட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இப்போது பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபடணுன்னா உங்கள் சுய ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க ராகு நல்லா இருக்கணும். முக்கியமாக புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்லது. ஆனால் வக்கரமாயோ அஸ்தங்கமாயோ இருந்தாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிங்கன்னா பாதிப்புகள் மிக அதிகம். சனி நல்லா இருக்கணும். சனி பாபத்துவமாக இல்லாமல் இருக்கணும். ராகுவும் அதே போல் நல்ல இடங்களில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானங்கள்லாம் வரும். ஆனால் கோச்சாரத்தில் இந்த நேரத்தில் புதன் அஸ்தங்கமாகக்கூடிய காலகட்டம், நீசமாகக்கூடிய காலகட்டத்தில் மார்க்கெட் இறக்கத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் லீஸ்டாக ஏதாவது ஷேர் வருதுன்னா அதை படிப்படியாக வாங்கி வைக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அதிக முதலீட்டை, ரிஸ்க் எடுக்கக்கூடிய முதலீட்டை தவிர்க்கிறது நல்லது. மண்மனை தொடர்பான தொழில்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது லேண்டு சேல்ஸ் பண்ணலாம். இந்த நேரத்தில் அதுக்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து கைக்கு வர்றது அல்லது பூர்வீக சொத்தை விற்கிறதுனால ஆதாயங்கள் ஏற்படுறது, இதெல்லாமும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோல்டோட ப்ரைஸ் கொஞ்சம் லீஸ்டாக வரதுக்கான வாய்ப்பும் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பான மாதம்தான், முன்னேற்றமான மாதம்தான். இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் மேலும் சிறப்பாக இருக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீரங்கம் சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளே தனியாக இருக்குது, அங்கே போய் கூட வழிபாடு செய்யலாம். இல்லைனா வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னாக்க படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதரையும் சக்கரத்தாழ்வாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யும் போது வெள்ளிக்கிழமைகளில் காலையில் 6 to 7 சுக்கிர காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த சுக்கிர ஓரையில் நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும் போது சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும், முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.